Hi friends, welcome back to my channel. நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வெயிலில் எப்போயாவது போயிட்டு வந்தேன்னா ஆல்ரெடி இந்த ஃபேஸ் வாஷு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். இது சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் உடனே, நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோ வெயில்னால் வர்ற நம்மளோட சன் டேனை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆலோவேரா ஜெல், அது நம்ம அப்படியே போகிற போக்கில் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். சூப்பரான எஃபெக்டிவானது. நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். அவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணுறதுக்கான ஒரு 5 minutesல இதை நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் வாஷு எப்படி வேணாலும் சொல்லலாம். சோப் எதுவும் கிடையாது, பவுடர் எதுவும் கிடையாது. சூப்பராக நம்மளோட ஆலோவேராவோட ஜெல் இருக்குல்ல, ஃப்ரெஷ் ஆலோவேரா, அதை எடுத்துக்கிறேன். நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தேன்னா, இந்த சன் டேனில் நம்ம வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா, இந்த அலோவேராவோட அந்த ஸ்கின் இருக்கு லேயர், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கடலை மாவோ இல்லை பாசிப்பருப்பு மாவு ரெண்டில் ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியோ அது கூட போட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் ஓகே தான். வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆலோவேராவும் இந்த கடலை மாவும் பாசிப்பருப்பு மாவும் ரெண்டையும் போட்டு, இல்லை ஏதாவது ஒன்றுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாசிப்பருப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அது ஒரு ஸ்க்ரப்பிங்காக நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காஃபி பவுடர் அவ்வளோ நல்லது, நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். நம்ம வெயிலில் இருந்து நம்ம கருப்பாய் டேன் ஆன ஸ்கின்னு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதுல இந்த 3க்குமே நல்ல பங்கு உண்டு. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. இதை பேக் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உடனே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். மசாஜ் கொடுக்குறதெல்லாம் இருக்குது. உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஃப்ரெஷ்ஷான செல் உருவாகும். அதனால் நம்மளோட ஃபேஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகும். வாய்க்கிட்ட, மூக்குக்கிட்ட, ஃபோர்ஹெட்டில் இருக்கிற எல்லா கருப்பும் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். வித்தின் 1 வீக்கில் நீங்கள் ரிசல்ட்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் வந்து எப்பயாவது வெயிலில் போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே இதை இன்ஸ்டண்ட்டாக போடும்போது எனக்கு அந்த போயிட்டு வந்து நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற ஃபீலே இருக்காது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் வாஷு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் கை, இந்த எல்போ, காலுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். 3 இன்க்ரீடியன்ட், ஆலோவேரா, கடலை மாவு, இல்லைன்னா பைத்த மாவு, அது கூட காஃபி பவுட்ரு, ஃபில்ட்ரு காஃபி பவுடர் அப்படி வச்சுக்கலாம். இது 3ஐயும் வச்சு நல்லா ஃபேஸு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட வேணும்னா கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து நான் போட்டேன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. என்னோடய குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைக்கும் பிடிக்காது. அதனால் கேர்டு வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் வந்து நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் அழகாக வச்சுக்க முடியும், அண்ட் கேரளாவோட ரிச்சுவல்ஸ், கேரளாவில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதும் என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை.